போடா என்ன போக மாட்டேங்கிறான் போய் தூங்குடா போடா ஐயா ஏறுடா
சின்ன புள்ளைய குழந்தை ஆகிடும். நீ பார்த்து அது மட்டுமா நான் தோட்டத்து வாசல் போகும்போது தொட்டு தளறியா கோட்டைக்கார போய் நடி. ஜாய் ஜாய் ஜாய். இவரு கேமராமேனா? ஜாய் என்ன அங்க போட்டாங்க போய் வேலை விடுறான். போட்டாங்க போய் வேலை விடுறான். மௌலை ஓ சித்துப்பா, ஓ மௌலை அண்ணன் முழுவே, ஓ அண்ணன் மௌலை அண்ணன் முழு அண்ணன் மகளே, அண்ணன் மகளே. ஐயா என்கிட்ட பொருளா வருது அவர்கிட்ட நிக்கிறேன். உன்னை பார்த்தாலே கிளம்புறது கூட அடங்கி போயிருமா. முகத்தை பார்த்தாரா முகத்தை பாரு, கொல்லிக்காட்டு நோடா போய் சேட்டாக்குது. ஆசையா வந்து பாண்டிச்சேரியில இந்த மாதிரி நைட்டு போட்டு வந்து எத்தனை பேர் போன் நம்பர் கேட்டாங்க தெரியுமா? இதனாலவே அது சரி. ஆமா ஏமா ஓ என்னமா சித்துப்பா, ஓ இப்போ சித்துப்பா எனக்கு வெக்கமா இருக்கு சித்துப்பா. ஏன் அது உடம்பா நம்ம கையில இருக்குது. இல்ல வெக்கம் கேக்குறேன். சித்துப்பா ஓ அப்படி கிடையாது சித்துப்பா, நாங்க அக்கா தங்கச்சி 2 பேர் சித்துப்பா. வா மூஞ்சே பார்க்க முடியல, உங்க அக்கா மூஞ்சிய பார்க்க முடியுமா? என்ன பண்றது, எங்க அப்பா கோமணம் தெரியல பாவம். அவத்த உடனே பல்லப்ப காட்டுக்கிறேன் பொழுது உங்க அப்பா. ஆமா ஃபுல்லா பள்ளி தீங்க கிடக்குது. சொல்லியம்மா உண்மைதான். என்ன பண்றது, சரி ஆகட்டும். ஆமா எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பொண்ணு, 2 பொண்ணு, 2 பொண்ணா பொண்ணுட்டோம். ஓ நீங்க பேசுறதுக்கு அம்மா நான் தண்ணி விட்டு எழுப்பி விட்டா சின்ன பிள்ளைங்க பார்க்க அப்புறம் தூங்குனால அனுப்பிச்சு விட்டேன். ஒரு பக்கம் ஏரியும் வந்துட்டு மாற்றி விட்டேன். ஆமா சரி ஆகட்டும். ஏன் தெரியுமா, ஆமா 2 பொண்ணா பிறந்த பிள்ளை பிறந்து போச்சு. ஆமா காலகாலத்துல ஒரு புள்ளில முன்ன பாக்கா இருந்தது, பாக்கா இருந்தது, மடியில வச்சிருந்தோம். இப்ப எல்லாம் தோப்பாயிடுச்சு. ஒரு நம்மள போற ஒரு ஆடனை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஆமாமா ஆள் விட்டு எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்க அக்கா கல்யாணம் ஆமா ஆமா இருக்கும் ஏற்படுத்துறாங்க. ஆமாமா அப்புறம் என்ன பண்றது, புள்ளி பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆமா நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சிட்டு இருந்துச்சுப்பா. நான் தாண்டா பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஓ டீச்சரா? வாங்கடா பாடம் சொல்லி கத்துக்கணும். டீச்சர் கிடையாது, பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். டீச்சர் பெரிய டீச்சர். ஓ நம்ம வாயில போலாது மாதிரி. ஆமா கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் காலேஜ்ல தான் நான் படிக்கிறேன். சரி படி படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன். சரி இருக்கட்டும் இருக்கட்டும். படிச்சிட்டு இருந்தேன். எங்க பெரிய அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை பாக்குறாங்க, மாப்பிள்ளை வர்றாங்க போறாங்க, போயிட்டு போன் நம்பர் வாங்குறாங்க, போய் போன் பண்ண சொல்றாங்க. நாங்க போய் போன் பண்றோங்க. அதோட சரி ஏமா மீண்டும் வர்றதே கிடையாது. ஏன்னா எங்க அக்காவுக்கு ஒரு குறை. என்ன குறை? எங்க அக்கா நிமிஷத்துக்கு நிமிஷம் குசு விடும். என்னடா பம்பா போச்சு.
நிமித்து. ஆமா ஆ, உக்காந்தா குசு உக்காந்தா குசு, நிமிந்தா குசு நிமிந்தா குசு, நடந்தா குசு நடா வம்பா போகுது. ஆமா ஆ, நிமிஷம் குசு விடுவா நிமிஷத்துக்கு குசு. என்னடா ஒரு தடவை குசு விட்டாவே நாத்த தாங்கல அப்பா, இவன் நிமிஷத்துக்கு குசு விட இவன் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு கூட மாட்டேங்குது கொட்டாவில உக்காலான்னு வேஷம் போலான்னு பார்த்தா விட்டாம்பர் நாகராஜ் குசு. ராமதாச ஓ, இவங்க வீட்டு பேரே குசு விட்டா வீடு குசு முட்டா விடா. குசு விட்டா வீடு என் கதை என்னதான் எனக்கு தெரியும் ராமதாச இவன் வீட்டு வளர்க்குற குசு விட்டா பண்ண உடனே போயிட்டாங்க. ஆமா. சரி என்னடா பெரிய பொண்ணு வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சு. ஆ, ஆ, சரி சின்ன பொண்ணு கொரோனா டைம்ல படிப்பெல்லாம் முடிச்சு வீட்டுல தானே இருக்குது. ஆமா. இதுக்காவது ஒரு காலகாலத்துல இதுக்காவது பண்ணி விட்டுறலாம். எதனா ஒரு கல்யாணத்தை பண்ணி நம்ம உயிரா இருக்கும் போதே எதனா ஒரு கட்டி முட்டை தேடி 2 டயர் வச்சு கொளுத்துருவோம். கொஞ்சம் தட்டி போட்டோம். அனுப்புறோம் போ பாப்பா, அனுப்புற அப்படியே போய் அடிக்கக்கூடாது. நமக்கு அடிச்சா அம்மாங்க வருது. அதானே. ஆமா. அது வாயில் ஆச்சு. உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. பெரிய பொண்ணு கழுத்து அது மாதிரி ஆகி போச்சு. சரி உனக்குனாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு உங்க அப்பா அம்மாக்கு ஆசை. ஆமா அம்மா, நீ கண்ணை காட்டாத. ஆமா. சரி சொல்லிட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆமா. வெளிக்காட்டுல இருந்து ஒரு மாப்பிள்ளை வர கைது முண்டா, வெளிக்காட்டு இல்ல, வெளிநாட்டு மாப்பிள்ளை. உள்நாட்டு மாப்பிள்ளை தான் பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு. ஆமா. வெளிநாட்டு மாப்பிள்ளை. ஆமா சித்தப்பா, படிச்ச மாப்பிள்ளையா நம்மளை விட எஜுகேஷன். ஆமா, எஜுகேட்டடா இருக்கு. ஆமாமா, நல்ல டிசிப்ளினா இருக்கு. இருக்கட்டும். ஆமா, உங்க தொந்தரவு தான் தாங்க முடியல. பூண்டாட்டியா ஓட்டணும். ஆமா. அவன் சொல்லிட்டு ஏன்னா கண்ணு கை கட்டுற பொருளை விட கண்ணு கட்டுற ஆரம்பி ஆம்பளை படத்துல நம்ம ஜோடியா போறோம். அதை போட்டு பொருத்தமா ஜோடி உன்னை விட்டு பின்னால பேசணும். பேசுவாங்க. நீ எப்படி ஒன்னாலும் இருந்துக்க. ஆமா, நம்ம போனா ஒரு பொருத்தமா இருக்கும். பரவாயில்ல. ஆமா, அவனு சொல்லணும். அவன் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு அந்த மாப்பிள்ள ஓகே. ஓ, உன்னை பிடிச்சிட்டு என்ன பிடிச்சிக்கிட்டு சொல்லிட்டாங்க. அந்த ஆளுக்கு டேஸ்டே இல்லையாமா உன்னை பிடிச்சி. சரி இருக்கட்டும். வெளிநாட்டுல காஞ்சி போனவனா இருப்பான். அதுதான் உன்னை பிடிக்குதுன்றான் பழகுது. என்ன பண்றது சொல்லிவிட்டாங்க. ஆமா, எனக்கு அவரு பிடிச்சிக்கிச்சு, அவரு எனக்கு பிடிச்சு போச்சு. ஆஹா, 2 பேருக்கு கல்யாணம் ஓலை எழுதுறாங்க. கல்யாணம் ஓலையோ கருமாதி ஓலையோ ஒரு ஓலை எழுதுறாங்க. முகூர்த்த ஓலை எழுதுறாங்க. எனக்கு ஒரு குறை இருக்கு. ஏன் உங்க வீட்டுல ஃபுல்லாவே குறையாதான் இருப்பீங்களா? அது யாருக்கு தெரியும். உனக்கு என்ன குறை? எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை குசு வரும். அதுக்கு இதுமே என்னடா மம்பா போச்சு. ஆமா, உங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா குசு விட்டுனே போயிட்டு. அதுதான் குசு. சரி இருக்கட்டும். இது எப்படி அந்த மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கல. யாவும் வீட்டுக்கும் யாகம் பக்கத்து வீட்டுக்கும் யாகாமரம் பொண்டாட்டி இருக்கு. அவளை பரிபூர்ணம். அவளுக்கு எங்களுக்கு சண்டை, கொயா சண்டை. ஆமா, இவளு வாழ்க்கை கருத்துன்னு இவள வாயாடியா இருக்கிறவளு. அவள் விட்டு வர மாப்பிள்ளை எங்க வீட்டு அவங்க வீட்டு தாண்டையே கூட்டு போயிருந்தோம். ஓஹோ, அவளு குசு விட்டு குடும்பம் போய் அவங்க அக்காவுக்கு இந்த மாதிரி தான் ஆகி போச்சு. நின்று விட்டாளுவ. இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளை அவன் நல்லா படிச்ச மாப்பிள்ளை. வருஷத்துக்கு ஒரு மாதிரி தானே குசு விடுவான். அவ எங்கன்னா சாப்பாடு செய்யும் போது விட்டுருவான். இல்ல ஏரி வேலைக்கு போகும்போது விட்டுருவான். ஆமா, இல்ல எங்கன்னா பைப்பு தண்ணி பிடிக்கும் போது விட்டுருவான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நல்ல மனுஷன் பாவம் உன்னை பார்த்து ஓகே சொல்லிட்டாரு. ஆமா, கல்யாணம் ஏற்படல தடுப்புலாம் நடக்குது. சீரியல் பல்பு கட்டிருக்காங்க. கட்டு பேனர் நிறைய இருக்குது. வந்துச்சானமாகுது, போன ஜனம் போனது சாப்பிட்டு நாதஸ்திரம் ஊதுறான். ஆமா, கெட்டு எல்லாம் வாங்குறாரு மாட்டு 1000 மந்திரம் ஓதுறாரு. நல்ல நேரம் முடிய போது பொண்ணு அழிச்சுவாங்க, தாலி கட்டுனாங்க. ஆமா ஆமா சித்தப்பா. சித்தப்பா எப்படி சித்தப்பா சொல்லிட்டு மாப்பிள்ளை உட்காந்துக்கிற மனவன் நான் வந்து உட்காந்த பாரு. நல்ல நேரம் முடியும் போது தாலி கட்டலாம். ஆமா, தாலி எடுத்துட்டு கட்டிப்பல மாப்பிள்ள தாலி கையில எடுத்து வந்தான் பாரு. அந்த குசூர் நாள் வந்து போய் அப்பயும் முட்டுது. எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அம்மா அப்பா வருது, அடுக்கடி எப்படியா தாலி கட்டு வரைக்கும் அடுக்கடி அம்மா நல்லா அடுக்கு விட்டு உட்காந்து தாலி கட்ட மாப்பிள்ள தாலி எடுத்து கிட்ட வந்தான். சூத்த தூக்கி கழுத்தை நீட்டம் பாரு.
அப்பா ராஜீவ்காந்தி பாம்பு வச்ச மாதிரி பாம்பு போட்டு பெருமாட்டாச்சு. நான் சித்திரை மாசம் கிணறு வெட்டினா வெடிப்பாங்க பாரு. ஆமா வெடி சித்தப்பா ஓ ஒரு தடவை சுட்டாவே நாத்தம் பொறுக்கலாம். ஆமா அது இறங்கி வரும். ஆ, வருஷத்துக்கு ஒரு குசு சும்மா வரும். அதானே எனக்கு தாலி மந்திரம் ஓதனா இருப்பாரு ஐரு. ஐரு அவர் என்ன பண்றாரு? ஆ, அவர் ஓம கூடத்துல சொரன்னு விட்டு வா முத்து அதிர்ச்சி அம்மா அதிர்ச்சி. எனக்கு தாலி கட்ட வந்தான மாப்பிள்ள மாப்பிள அவன் என்ன பண்றான்? அவன் பந்து கால தலைகீழ தூங்குறான். ஐயோ பாம் பாம். நாதஸ்வரம் உதறவரு ஆ, படுத்துக்கிறாரு. என்ன பண்றாரு? நாதஸ்வரம். ஆமா அவரு என்ன பண்றாரு? அவரு போய் சாம்பார் வாயில சொரணும். பாவம் பாவம் பாவம். ஆமா இந்த மேல வச்சாரு பாரு கெட்டி மல்ல தமிழ் வச்சாரு. ஆமா அவரு என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? அவரு பாத்ரூம்ல போய் தலை விட்டு கிடக்குறாரு. பாத்ரூம் தலை விடுறாரு. நாத்து தாங்க. அடச்சை. வாழ்க்கை யாராருக்கு எப்படி எப்படியோ வீணா போகுது. எப்படி எப்படியோ போகுது. ஒரு பொண்ணு வர நேரம் நேரம் ஒரு மாமலை செத்துருவாங்க. ஆமா ஒரு மூத்தார் செத்துருவாங்க. ஆமா ஆம்படியானுக்கு ஆமா மாப்பிள்ளைக்கு வந்து ஆக்சிடென்ட் கூட ஆகும். ஆமா ஆனா என் கல்யாணம் எப்படிலாம் நின்னு போச்சு பாத்துப்பா. அதானே பாப்பா. என் கல்யாணம் என் குசுவாலையே நின்னு போச்சு. உள்ள போடி மக்கே பொட்டாட்டி வார்த்தை குடும்பத்தே கெடுத்துருவோம் பாருங்க. ஓ குடும்பத்தே கெடுத்துருவோம் பாருங்க. போடி மக்கே உள்ள போடி மக்கே உள்ள வந்து நக்கு நான் வாசனையா இருக்கும். காகிலத்தில் புகை வணக்கம் 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 வணக்கம். என் பேர் உனக்கு என்னடி சால் போட்டிருக்க? ஏனி நைட்டு போட்டிருக்கிற ஒரு பொண்ணா பிறந்தாலும் ஒரு புடவை கட்டி எவ்வளவு குங்குமத்தை மஞ்சள் நிறைய முகத்தை பூசி அது ஒரு பொட்டு வச்சாலும் ஒரு பெண்ணா இருக்கலாம். அந்த மாதிரி நைட்டு போட்டு வந்து இந்த பப்ளிக்ல வந்து இப்படி இருக்கலாமா? சபையில வந்து ஒரு பொண்ணா நடந்துக்கணும். இதான் ஒரு மஞ்சள் தாலி. இந்த லைட் நாங்க எதுக்கு போட்டுக்கிறோம்? எதுக்காக சொன்னாதான் தெரியும். இந்த லைட் எதுக்கு போட்டுக்கிறோம் தெரியுமா? திடீர்னு ஒரு வயிறு வலிக்குது, ஒரு வெளிவாசம் போகணும். ஆமா இந்த மாதிரி புடவை கட்டு போன நல்லா இருக்குமா? இப்ப நம்ம அந்த வழியா போகுது கார் ஓட்டு வழியா அடிக்கடி வண்டி போகுது. ஆமா ஆளு நடமாட்டம் அதிகமா இருக்குது. சரிங்க. வெளிவாசம் போக முடியுமா? போக முடியாது. இது மேல கஷ்டமா இருக்கும். ஆமா இந்த மாதிரி நைட்டு போட்டோம்னா வண்டி வருதான்னு இந்த பக்கம் பார்ப்போம். வண்டி வருதான்னு இந்த பக்கம் பார்ப்போம். ஏன்னா ஆள் வராங்களான்னு இந்த பக்கம் பார்ப்போம். யாரும் வரல அப்படியே எழுதி நின்னுக்கும். ஆமா பிரியாவா? அது மட்டும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்லுது. ஆமா நாட்டு நடப்பு ஏன்னா வாதியாருக்கு படிச்சுக்கிறாரு. ஸ்கூல்ல எல்லாம் அம்மா தான் சொல்லி தருவாரு.
ஏன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு கருத்து சொல்றதுனால யாராவது வராங்க ஒரு கருத்து சொல்றது நல்லதுதான். இது தெரியாது எவ்வளவு பேருக்கு, அதனால சொல்லி கேட்டு கத்துக்கலாம். ஆமா, சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு கட்டிக்கார என்ன செய்யறானோ அது அப்படியே மனசுல பசுமரத்தாணி போல அழிஞ்சிரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி நாடகத்தை உயர்த்தி ஆமா கீழே போகுது கச்சாமுச்சான்னு பேசுறாங்க. என் பேருதான். இது எதுக்காக தெரியுமா போட்டிருக்கோம்? எதுக்காக? இப்ப நல்லா இரவெல்லாம் நாங்க மாட்டிக்கிறோம். ஆமா, மாட்டிட்டு நல்லா கூத்து பார்த்துட்டு நல்லா தூங்குறோம். ஆமா, காலையில வாசல்ல ஏறி சாணம் போடணும். சாணம் போடணும். சாணம் போட்டுட்டு தொடப்பத்தை எடுத்து வாசல கூட்டுவாங்க. எப்படி கூட்டுவாங்க? தெரியும். குடிஞ்சு நைட்டு போட்டு நாங்க இப்படி கூட்டுவோம். இப்படி கூட்டும் வந்து ஆம்பளை பாத்துக்கலாம் என்ன பண்ணுவா? ஆமா, ஒண்ணே பாப்பானுவேன், இங்கே பாப்பானுவேன். அப்படி பாக்குறோம்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவீங்க? இப்படி போட்டுட்டு கூட்டுவோம். சரி, அப்புறம் சரி இப்படி போட்டுட்டு கூட்டினாதான் அசிங்கமா இருக்கு. என்ன பண்ணுவோம்? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பின்னாடி இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு ட்ரெயின்ல. சரி, அப்புறம் அதுக்குதான் ஜாலியா. சரி, என் பேரு மதுரையாரே. நடக்குதா இல்லையா? நம்ம பேர பிள்ளைல பண்ணுது என்ன பண்றது? சாதி வணக்கம். வணக்கம். என் பேரு உனக்கு விளக்கமா யார் வேலைக்கு போனாலும் நாங்க இப்படியே தான் போவோம். ஏண்டி பொண்ணு நைட்ல தான் அப்புறம் எல்லாருக்கும் சிந்தனை கேட்கும் போது அவனுக்கு சிந்தனை அப்படியே இருந்தாலும் இந்த சால் எதுக்காக போட்டிருக்கிற? எப்படி போடணும்? இதை வந்து ஏன் இதை ஒரு ஒரு விட்டு விட்டேன்? கொடி மேல. சரி, வணக்கம் 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 வணக்கம்மா. ஆமா மந்திரியாரே, என் பேரு தான் பாஞ்சாலி. பாஞ்சாலி. எப்படி பிறந்த, யாருக்கு பிறந்த, யாருக்கு திருமணம் செஞ்சிருக்க, எப்படி இருக்கிறப்ப அப்படி உனக்கு விளக்கமா தெரியுமா? விளக்கமா விளக்கமா உனக்கு தெரியுமா? பாஞ்சாலி என்று மட்டும்தான் தெரியும். பாஞ்சால தேசத்தை ஆளுகின்ற
பாஞ்சாலன் மன்னனுக்கு ரகுலாக பிள்ளை இல்லாத காரணத்தினால் எந்த ஒரு குறை இல்லாம ஆயுசு நல்ல முறையோட இருக்கணும். கண்டிப்பா வேலை கிடைக்கும். சண்டையே கூத்தோட போவாதான் மந்திரியாரே, பாஞ்சாலி ஏகஜேடி பாஞ்சால தேசத்தை ஆளுகின்ற பாஞ்சாலன் மன்னனுக்கு எவ்வளவு நாளாக புத்திர பாக்கியமே கிடையாதான். ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு பாஞ்சாலன் மன்னனுக்கு பிள்ளை இல்லாத இருந்தால் மக்களுக்கெல்லாம் எவ்வளவு மனவேதனையா இருக்கு. எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். எல்லாம் தண்ணி இருப்பதற்கும் ஆமா நம்ம பேரை சொல்வதற்கும் பெண் பிள்ளையோ இருக்கணும். அப்படி பாஞ்சால மன்னனுக்கு பிள்ளை இல்லை என்று மக்கள் எல்லாம் வருத்தமா இருந்தாலும் அதனால ஏகன்னு சொல்லக்கூடிய பெருத்த ஏகத்தை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். உத்தரகாமேஸ்வர சொல்லக்கூடிய பெருத்த ஏகத்தை சொல்லக்கூடிய முனிவர் எல்லாம் கூட்டிட்டு வந்து சொல்லக்கூடிய முனிவர்களை கொண்டு வந்து பெருத்த ஏகத்தை போட்டாங்க. அப்படி ஏகத்தை செய்யும் போது முதலாக தம்பி யாரு குஷ்டத்தோமன் சொல்லக்கூடிய எங்க அண்ணனாகப்பட்டார் முதல். ஆமா. இரண்டாவது ஆகாயத்தில் என்று ஆகாயத்தில் சொல்லோ பிள்ளை என்பதோ பிறந்து மூன்றாவது நாதா ஏகச்சனி 16 வயது பெண்ணாக அக்கினியில பிறந்ததா தம்பி. ஆமா. அப்படி அக்கினியில பிறந்த நேரத்துல எங்க அண்ணன் நினைச்சாரு, எம்மா 16 வயது பெண்ணாக பிறந்து விட்டியே, உனக்கு திருமணம் முடிக்கணும் சொல்லி 56 தேசத்துக்கெல்லாம் வந்து நிருபத்தை எழுதி கொண்டு அந்த நிருபத்தை எழுதி கொண்டு ஏன்னா வில்வளைக்க பிறக்கும் போதே எப்பிலை என்று பிறந்தது. இந்த எப்பிலை யார் வளைக்கிறாங்களோ கைப்பிடிக்கிறாங்களோ அவங்களதான் மனங்கரு அப்படி. அதனால இது 56 தேசத்துக்கும் நிருபதை போய் கொண்டிருக்கிறது. என் மனசுல ஒரு கருத்து யார் தெரியுமா? ஐவா ராஜா சொல்லக்கூடிய ஐவா ராஜா நடுவு பிறந்த 32,000 படுத்த அர்ஜுனன் சொல்லக்கூடிய எங்க மாமாவில விளைக்க மாட்டானா, திருமணம் முடிக்க மாட்டானா அப்படி என்று சொல்லக்கூடிய பல மனசுல கருத்து. முதலாக வந்து பிள்ளை வளைக்கு வராங்க. யாரு அது? அங்க தேசத்திலே வந்து கருணாபிஷேகம் சொல்லக்கூடிய முதலாக வந்து வில்ல வளைக்கிறாரு. ஐயோ எனக்கு மன வேதனையாகிவிட்டது. கர்ணாபிஷேக் முதல் வில்ல வளைக்கு வரே ஐயோ எனக்கு கல்யாணம் பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி நாராயணா கல்லனான்னு சொல்லக்கூடிய கண்ணனா அண்ணா நாராயணன் சொல்லும் போது அந்த வில்ல வளைக்க வர நேரத்துல மண்ணை கை வந்து விட்டால் வில் வளைக்க. இரண்டாவதாகப்பட்டது எங்க மாமா வராரு. என் மதம் எந்த கோத்திரம் இருந்தாலும் பரவாயில்லையா, எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்லையா, இந்த வில்ல வளைக்க மாட்டாங்களா அப்படி என்று கேட்கிற நேரத்துல எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படி என்று சொல்ல எங்க மாமா வந்து வில்ல வளைத்தாரு. என்ன மனம் அதனால எங்க இப்ப வில்ல வளைச்ச பிறகுதான் அர்ஜுனனை திருமணம் செய்திருக்கிறேன். முதல்ல திருமணம் செஞ்சு விட்டால் எங்க போவாங்க? எங்க அத்தை இருக்கிறாங்களே குந்தமாதை, எங்க அத்தை இருக்கிற போயிட்டு அம்மா ஒரு கண்ணி வந்திருக்கிறேன் அப்படி என்று எங்க அத்தை காதல் கேட்டு ஒரு கனி என்பது காதல் கெட்டு விட்டது. கண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, கனி நினைச்சிட்டாங்க. அப்படி கனி என்பதுனா 5 பேர் பங்கு கொள்ளுப்பா அப்படி என்று சொல்லிட்டாங்க. பங்கு கொள்ளுங்க அப்படி என்று சொல்ல எம்மா இது கனி என்பது கிடையாது அம்மா, ஒரு கன்னி பெண்ணை எட்டு கண்ணியை கொண்டு வந்து திருமணம் செய்திருக்க அப்படி என்று சொல்ல அன்னைக்கு எங்க அத்தை வார்த்தை இன்னை வரைக்குமே வாய் சொல்ல தட்டாம 5 பேருக்கு நான் மனைவியா இருந்து 10 மாலையிட்டு 5 ஆமா. அதனால தம்பி 12 வருஷமா வளர்த்தப்பட்டு ஒரு ஆண்டு அஜ்ஞாத செலுத்தி கஷ்டத்தையும் துன்பத்தையும் பண துன்பத்தெல்லாம் பட்டு மீண்டாச்சா தம்பி. அதனால இன்றைக்கு ஆமா அதனால அதான் எல்லா கஷ்டத்தையும் தீர்ந்தாச்சு. இன்று சில நாளாக சந்தோஷமா இருக்கிறோம் அவ்வளவுதான். ஆமா ஐயோ தீராமா உங்கள் அரளை மறவேனே
கிராமத்தில் வாழ்ந்திருக்கூடிய பாஞ்சாலி சொல்லக்கூடிய அம்பாளுக்கும் பூஜை செய்து மூப்புடார் என்று சொல்லக்கூடிய பூஜை செய்து பங்காளிகளை ஒற்றுமை சேர்ந்து கிராமம் நல்லா இருக்க வேண்டும், வளர்ச்சி செல்வாக்கு இருக்க வேண்டும், அப்படி பிள்ளைங்களுக்கெல்லாம் காதலி விழாவை நடத்தி சிறப்பா நடத்திருக்கிறாங்க. அதனால மாடாமுட்டி கிராமத்தில் வாழ்ந்திருக்கூடிய நாட்டாமைக்கும் தலைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் அன்பு கொடி வணக்கம். அதனால என்னைக்குமே எப்படி எந்த விதத்துல எப்படி பேச வந்தா எப்படி பேசணும், யாருக்கு எப்படி வந்தாலும் பேச வேண்டியது வந்து ஜால் புல்வத்தை கரவால் தெரியாது. பாஞ்சாலினா பாஞ்சாலி மேலதான் இருக்கணும். அதனால தமாசு பண்றதுல பெரிய விஷயமே கிடையாது. அதனால சாமியா வரணும், கடலா வரணும். எந்த நேரத்துல மந்திரி எப்படி பேசணும், எந்த நேரத்துல ராணிக்கு எப்படி பதில் சொல்லணும் அது கத்துக்கணும். உன்னொரு செய்து வச்ச முறையெல்லாம் சுத்தி வந்த உன்முகத்தை பார்க்க வந்து அம்மாவே எம்மா பாஞ்சாயம்மா இருக்கணும். அந்த கிராமத்துல இருக்கிறது ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறான்னா அவர சாதாரண ஆளு கிடையாது. அதனால இந்த ஊர் எப்பவுமே இருக்கிறதுக்கு வளர்ச்சியில வருமாச்சு கம்மியாவாது. அதனால நீ ஒரு கல்லோ கருசிலையோ இந்த கலியுகத்தில் நீ தெய்வமான சபைக்கும் உங்களுக்கும் வணக்கம். என் கடல் வர சொல்லிட்டார். மகாராஜா வருகிறார். மகாராஜா வருகிறார். மகாராஜா உங்களுடைய மனைவி அக்னி உதைத்த அந்த பாஞ்சாலி அம்மன் அப்படி வந்திருந்தால் மன்னவர் எதிர்பார்த்து வல்லவா இருக்கார் அப்படின்னு அறியாமல் கொண்டு ஐயா வந்துட்டாரா? எப்படி இருக்கிறார்? அவர் பொறுமை குணம் படைத்த அமைதி குணம் படைத்த சாந்த முகத்தில் இருக்கிறார். ஓ பொறுமை குண தான் பாடத்த
உங்களுக்கு அநேக கோடி வணக்கம். மங்களம் நான் செய்கிறேன். என்னங்க? அது பாகன் பாகன் ஆண்டவா, என்னுடைய மகன்கள் பரிந்தபடியால் ஆமா என்னென்றைக்கும் ராஜாக்களை விட்டு இணைவறியாமல் வந்திருக்கேன். ஆமா, இவன் தான் நல்லா இருக்கிறார் நல்லா இருக்கிறார் நல்லா இருக்கிறார் நல்லா இருக்கு சொல்லி நான் எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் பட்டேன் தெரியுமா? இந்த பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, அதனால சில நாளாக இருக்கிறோம் நம்ம 32 தினம் ஆயிட்டது. கஷ்டமெல்லாம் நீங்க போச்சு. அதனால கூந்தல் முடிச்சாச்சு. ஆமா, சந்தோஷமா இருக்கிறோம். ஆஹா, என்ன சொன்ன என்னங்க? எனக்கு வாழ்வும் என்று வர மன்னத்தை எனக்கு சொந்த மன்னவா வர வைத்த செய்தி ஒரு நாளும் இல்லாத எதுக்காக நீங்க வர வச்சுக்க? நீங்க சொன்னாதான் எனக்கு விளக்கமா தெரியும். அதை கேட்கிறேன். ஆமா, சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன நினைக்கும் ராஜாக்களை விட்டு வாழ்ந்திருப்பாய். சரிங்க, ஒரு விஷயம் உண்டு. நான் பூங்காலை முடித்து ஆமா எனக்கு இந்த முடியை தரித்து ஆமா 32 தினமாய் விட்டது. எந்த வித கஷ்டம் இல்லாமல் இருக்க போது எனக்கு ஏற்கனவே நடந்தது. ஆமா, இந்த 18 அக்ரோனி ஜானை மாண்டது. ஆமா, 32 குருபீடங்கள் மாண்டார்கள். 8 ஆச்சாரிமார்கள் மாண்டார்கள். ஆமா, நம் இளம் பிள்ளைகள் மாண்டது. மாண்டது. அதை நினைத்து நான் எப்படி அரசாட்சி செய்வது
அப்படி இருந்தது. ஆ, ஒரு பொருளை பார்த்தால் 2 பொருளாக தெரிகிறது. ஆமா அப்படி இருக்கிற போது ஆஹா, திடீரென்று நேற்று தினத்தில் நாரத போல் இருந்தால் நேற்று தினத்தை நாலு ஓடி வந்து எப்பா தர்மங்களா ஆஹா, இந்த 32 குருவிகள் மாண்டு இருக்கு. ஆமா 8 ஆச்சாரிமார்கள் மாண்டு இருக்கார். ஆமா அதனால ஆஹா, நீ அரசால் செய்கிறாளே செய்யாதே எப்படி இருக்கிறது ஆஹா, அப்படி கேட்ட உடனே ஆமா ஐயா ஒரு பொருளை பார்த்தால் ஒரு பொருள் பார்த்தால் 2 பொருளாக தெரிகிறது ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஆ, அதனால ஆஹா, இந்த 32 குருவிகள் மாண்டு இருக்கு. ஆமா 8 ஆச்சாரிமார்கள் மாண்டு இருக்கிறார். ஆமா இளம்பிள்ளையா மாண்டு இருக்கு. ஆமா அதனால அச்சாபுரத்தை ஆஹா, நிர்வாகத்தை தோசம் ஆமா அந்த இருள் சூழ்ந்து போச்சு. ஆமா அப்படி இருள் நீங்கி ஆ, ஒளி மயம் தர வேண்டுமானால் ஆமா நீ நிம்மதியாக அரசாட்சி செய்ய வேண்டுமானால் செய்ய வேண்டுதால் நீங்க ஒரு யாகம் செய்ய வேண்டும். ஆமா அப்படி சொல்லுவாங்க. அப்படி செய்ய வேண்டுமானால் ஆஹா, யாகம் இல்லால் எப்படி செய்வது ஆஹா, அப்படி கேட்டவனுக்கு ஆமா 7 கடலுக்கு அப்பால் திருப்பாக்கடல் இருக்கு. திருப்பாறு கடல் இருக்குது. திருப்பாக்கடலிலே ஆமா சாகர தீவு தீவு இருக்கு. சாகர தீவு என்பது இருக்குது. சாகர தீவு ஆமா சாகர தீவு அங்க இருக்கக்கூடிய ஆண்டு வரக்கூடிய சக்கராசூரன் ஒரு சூரன் இருக்கிறார். ஆமா அந்த அரக்கணத்திலே ஆமா ஆத்மலிங்கம் படி படுகலிங்கம் ஆஹா 2 லிங்கம் இருக்கிறது. இருக்குது. சிவபெருமானிடத்திலே பூஜை செய்து செய்து அந்த 2 லிங்கத்தை வாங்கி வைத்திருக்கார். வாழ்ந்து வந்தால் அங்கே சென்று ஆஹா அந்த ஆத்மலிங்கம் படுகலிங்கத்தை கொண்டு கொண்டு வந்தார். வந்து அஷ்டாபுரத்தை வைத்து வைத்து 1000 பிராமணரை கொண்டு வந்து ஆமா யாகம் நடத்தினால் ஆமா அந்த இருள்மயம் நீங்கி ஆமா ஒளிமயம் தரும். அந்த தோஷம் நிம்மதியா இருக்கும் ஆமா அப்படின்னு சொன்னார். அதனால அதுக்கு யார் செல்வது? ஆஹா அந்த 7 கடலுக்காப்பா திருப்பாக்கடல் போக வேண்டுமானால் ஆமா யார் செல்வது? ஆஹா அந்த சூரன் எடுத்த சக்கரா சூரன் எடுத்து ஆஹா ஆத்மலிங்கம் படைகளில் யார் வாங்கி வருவது? வாங்கிவது எப்படி வருவது? கேட்டேன். ஆஹா அதுக்கு என்ன தெரிவித்தார்? யாரு? ராஜாக்கள் நடுவில் இருந்த அர்ஜுனன் ஐயா ராஜா சொல்லக்கூடிய நடுவில் இருந்த அர்ஜுனன் இருக்கார். ஆமா அந்த அர்ஜுனன் சென்றால் ஆஹா கண்டிப்பாக ஆத்மலிங்கம் படைகளில் கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால ஆஹா என் தம்பி இருக்காரு ஆமா அர்ஜுனனை அழைத்து ஆமா எங்க அனுப்ப வேண்டும். ஆமா அதற்கு உங்களோட இஷ்டம் என்னோட பாக்கியம். அதனால சீக்கிரமாக சென்று அது அந்த படத்தை ஆமா என் தம்பி அர்ஜுனன் இருந்தார் உங்க அண்ணா அழைத்தார் ஆஹா அப்படின்னு அர்ஜுனன் வந்தார். ஆமா இப்படியாக தர்மராஜ் தன் தம்பியாகப்பட்ட அர்ஜுனனை அழைக்க அர்ஜுனன் தற்பா பாண்டவரின் நடுப்பிறந்த அர்ஜுனன் தப்பார் வருகிறார்.